والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையான அல்லாஹ் தஆலா ஒளியும் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் வாழிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்புகளை பற்றி நாம் அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டே வருகின்றோம். கடந்த காலங்களிலும் இதை போன்ற ஒரு ரபியுல் அவல் மாதத்தினுடைய ஜும்ஆக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் முஅஜிஸா, 1000க்கும் மேற்பட்ட முஅஜிஸாக்களை, அற்புதங்களை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான் என்பதை பற்றி எல்லாம் ஒரு சில விஷயங்களை கடந்த காலங்களில் நாம் உங்களோடு பரிமாறி இருக்கின்றோம். அந்த வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் முஅஜிஸாவை, அவர்களுடைய தனிப்பெரும் அற்புதத்தை எடுத்துச் சொல்லுகின்ற வகையில் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த நபிமார்களுக்கும் தராத ஒரு முஅஜிஸா காத்தமன் நபியீன் என்கின்ற நபித்துவத்தினுடைய முத்திரையை அல்லாஹ் வழங்கியிருந்தார். அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லுகின்ற பொழுது வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன், அல்லாஹ்வினுடைய ரசூல் அவர்கள்தான், அல்லாஹ் அவர்களை நபிமார்களில் முத்திரை நபியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சூரத்துல் அஹ்ஸாப் என்கின்ற அந்த அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தினுடைய சூராவினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றார். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், நாம் எல்லாம் அறிந்த ஒரு ஆயத். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன், அவர்கள்தான் முத்திரை நபி, நபிமார்களுக்கெல்லாம் கடைசியாக வந்த நபி என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த அற்புதமான ஒரு முஅஜிஸா நபித்துவத்தினுடைய அந்த முத்திரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே அல்லாஹ் கொடுத்திருந்தாரா அல்லது இடையில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினானா என்கிற விஷயத்தை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்பை சொல்லுகின்ற அந்த முத்திரை, நபித்துவத்தினுடைய அந்த முத்திரை ஹஜ்ரத் அலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அலீமா அம்மையாரிடத்தில் நபி அவர்கள் பாலூட்டுகின்ற பொழுது, நபி அவர்களுக்கு அலீமத்து ஸஅதிய்யா அம்மையார் அவர்கள் பாலூட்டுகின்ற அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள், நெஞ்சை பிளந்தார்கள். அந்த நெஞ்சிலிருந்து ஒரு துண்டை வெளியே எடுத்து போட்டு உள்ளே இருக்கின்ற அந்த துண்டை ஜம்சம் தண்ணீரை கொண்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சுத்தம் செய்ய
என்கிற வரலாறுகள் எல்லாம் நாம் அறிந்து கொண்டுதான். அந்த ஹலீமா அம்மையார்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலருதி கொண்டு வாழுகின்ற அந்த காலத்தில் ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து சுத்தம் செய்து வைத்தார்களே, அந்த நேரத்தில் நபித்துவத்தினுடைய முத்திரையை அல்லாஹ் வைக்குமாறு அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நெஞ்சம் பிளக்கப்பட்டு சுத்தம் செய்த அந்த நேரத்திலேயே நபித்துவத்தினுடைய முத்திரையை ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வைத்தார்கள் என்று வரலாற்றினுடைய அந்த கிதாபுகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. அந்த நபித்துவத்தினுடைய முத்திரை நபி அவர்களுடைய உடம்பில் எங்கே இருக்கின்றது? ஹதீஸினுடைய கிரந்தங்களை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது பெரும்பெரும் சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட நமக்கு அறிவித்து சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடது பக்கத்தினுடைய தோள் புஜத்திலே, அதனுடைய உயர்ந்த அந்த பகுதியில், தோள் புஜத்தினுடைய உயரமான அந்த பகுதியிலே நபித்துவத்தினுடைய முத்திரை அது இருந்தது என்று சஹாபாக்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் அது எப்படி இருந்தது என்பதை நமக்கு அறிவித்து சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அறிவித்து சொல்லுகின்ற ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சபரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்ற பொழுது அந்த நபித்துவத்தினுடைய அந்த முத்திரை புறாவினுடைய முட்டை எப்படி இருந்ததோ, புறாவினுடைய முட்டை எப்படி இருந்ததோ அதே போன்று நபித்துவத்தினுடைய முத்திரை அமைந்திருந்தது என்று சஹாபாக்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் அது ஆப்பிள் வடிவத்தில் இருந்தது, கை முஷ்டியினுடைய அளவு ஒட்டகத்தினுடைய தழும்பு எப்படி மேலே தூக்கி கொண்டு நிற்குமோ அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய முத்திரை இருந்தது என்று சஹாபாக்கள் இப்படி நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் அனிசாக்களில், தனித்த முத்திரைகளில், தனித்த சிறப்புகளில் உள்ள ஒன்றுதான் நபித்துவத்தினுடைய அந்த முத்திரை. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நபிய்ய பஅதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது, எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. நபிமார்களில் கடைசி நபியாக, முத்திரை நபியாக அல்லாஹ் என்னை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே தன்னை தங்களுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் காட்டிலும் என்னை 6 விஷயங்களில் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். எல்லா நபிமார்களையும் காட்டிலும் என்னை அல்லாஹ் தஆலா 6 விஷயங்களில் சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதில் முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உஅதீது ஜவாமிஅல் கலிமி, சின்ன வார்த்தைகள் தான் அதற்குள்ளால் பெரும் அர்த்தங்களை உள்ளடக்கி பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்குண்டான ஒரு சமுதாயமாக, ஒரு நபியாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். சின்ன வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகளுக்குள்ளால் ஏராளமான அர்த்தங்கள் புதைந்திருக்கும், அந்த வார்த்தைகளுக்குள்ளால் ஏராளமான அர்த்தங்கள் புதைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முதலாவது சிறப்பை நமக்கு சொல்லுகின்றார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய எதிரிகள், என்னுடைய எதிரிகள் என்னை பார்த்த மாத்திரத்தில் நடுங்கி போய் விடுவார்கள். இந்த நபிமார்களுக்கு வழங்கப்படாத ஒரு சிறப்பு இரண்டாவது சிறப்பு, என்னை எதிரிகள் பார்ப்பார்களேயானால் என்னை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் நடுங்கி போய் விடுவார்கள். அந்த வகையில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கின்றார். மூன்றாவதாக நபி அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா போரில் கிடைக்கக்கூடிய அந்த கனிமத்துடைய பொருள்களை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றான் என்று மூன்றாவதாக சொல்லுவார்கள். நான்காவது, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தூய்மையான இடமாக அல்லாஹ் எனக்கு ஆக்கி தந்து அவைகளை தொழும் இடங்களாகவும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பை, எந்த அபிமானங்களுக்கும் தராத ஒரு சிறப்பை அல்லாஹ் எனக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். ஒட்டுமொத்தமாக நபிமார்களுடைய தனிப்பெரும் சிறப்புகளில் நபி அவர்கள் ஐந்தாவதாக சொன்னார்கள், இந்த துனியாவில் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் ஒட்டுமொத்த ஒரு நபியாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றான். மனு
மனிதனாக இருந்தாலும், ஜின்களாக இருந்தாலும், உயிரினங்களாக இருந்தாலும், எந்த விஷயங்களாக இருந்தாலும், ஒரு அல்லி அல் ஹல்கி காஃபா, எல்லா மக்களுக்கும் போதுமான ஒரு நபியாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்திருக்கிறான் என்று 5ஆவதாக சொல்லுவார்கள். 6ஆவதாக நபியவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் என்னை கடைசி நபியாக, முத்திரை நபியாக அல்லாஹ் என்னை ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா எந்த நபிமார்களுக்கும் தராத ஒரு சிறப்பை நபியவர்கள் இந்த 6 விஷயங்களை சிறப்பை சொல்லி காட்டுகின்ற பொழுது 6ஆவதாக நபியவர்கள் சொல்லுவார்கள், என்னை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா முத்திரை நபியாக, காத்தமுன் நபியாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த முத்திரையினுடைய அந்த சிறப்பை இந்த ஹதீஸில் இவ்வாறு நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள், பெரும்பாலான சஹாபாக்கள் எல்லாம் அந்த முத்திரையை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று அல்லும் பகலும் இரவும் ஆசைப்பட்ட சஹாபாக்கள் ஏராளம். அந்த முத்திரை நபி, இந்த நபித்துவத்தினுடைய அந்த முத்திரையை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று, அதை எப்படியாவது ஒரு தடவையாவது முத்தமிட்டு விட வேண்டும் என்று அல்லும் பகலும் ஏங்கிய சஹாபாக்கள் ஏராளம். ஹதீஸ்களை தேடி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஒரு 6 சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தினுடைய முத்திரையை நேரில் கண்ட சஹாபாக்களாக நமக்கு அறிவித்து சொல்லுகிறார்கள். நாமெல்லாம் பல வரலாறுகளை, பல விஷயங்களை இந்த உலகத்தில் நாம் ஆர்வப்படுகின்றோம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் எத்தனை துஆக்களை நாம் செய்கின்றோம். அந்த துஆக்களில் ஒரு துஆ இப்படி அமைந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் வாழுகின்ற பொழுது உயிரின மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய வாக்கியத்தை கொடு என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தினுடைய அந்த சிறப்புகளை கனவில் காணுகின்ற வாக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த துஆக்களில் இப்படி ஒரு துஆவையும் நாம் சேர்த்து செய்து கொள்ள வேண்டும். பெரும் சஹாபாக்கள், பெரும் நாதாக்கள், வலிமார்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் கண்டதற்கு பின்னாலும் கூட அந்த நபித்துவத்தினுடைய முத்திரை நம்முடைய கண்களில் பட்டு விடாது. அந்த நபித்துவத்தினுடைய முத்திரையை நாம் ஒரு தடவையும் பார்த்து விட முடியாது. அந்த நபித்துவத்தினுடைய முத்திரையை ஒரு தடவையாவது நாம் முத்தமிட்டு விட முடியாதா என்று அல்லும் பகலும் ஏங்கிய சஹாபாக்கள் ஏராளம். அதில் முதன்மையான ஒரு வரலாறு ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. நாமெல்லாம் அறிந்து கொண்டோம். நீங்கள் அதை நடைபெறுத்தி பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய நபித்துவத்தினுடைய அந்த முத்திரையின் மீதும், நபியின் மீதும் அவர்கள் எவ்வளவோ நேசம் கொண்டு, பாசம் கொண்டு இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு உயர்ந்த ஒரு எடுத்துக்காட்டு ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு. நாம் சில இடங்களில் எல்லாம் பாடல்கள் கேட்கின்றோமே. ஒரு நாள் மதீனா நகரதண்டை என்று சொல்லக்கூடிய அந்த பாடலில் அந்த சம்பவத்தை, அந்த வார்த்தைகளை, கவிதைகளை எழுதிய ஆசிரியர் மிகவும் தத்ரூபமாக அந்த வரலாறை நமக்கு வடித்து காட்டி தந்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தினுடைய முத்திரையை ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாவது நாம் முத்தமிட்டு விட வேண்டும் என்று அவர்கள் அல்லும் பகலும் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் உக்காஷா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சம்பவம் நாமெல்லாம் அறிந்து கொண்டுதான் சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அண்மை காலத்தில் நபி அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களில் யாருக்காவது நான் குறைகள் வைத்திருக்கின்றேனா? உங்களில் யாருக்காவது நான் வாக்கி வைத்திருக்கின்றேனா? உங்களுடைய கடைசி நேரத்தில் உங்களுடைய மனது புண்படும்படி யாருக்காவது நான் பேசியிருக்கின்றனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நீங்கள் பகரம் தேடிக் கொள்ளுங்கள் என்று, அதற்கு நீங்கள் பகரமாக என்னை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று பகிரங்கமான ஒரு அறிவிப்பை நபி அவர்கள் செய்த பொழுது ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சொன்னார்களே, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பாக்கி இருக்கின்றது, நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. நீங்கள் என்னை ஒரு தடவை நான் வேலியில் சட்டை இல்லாமல் இருக்கின்ற பொழுது என்னை நீங்கள் அடித்தீர்கள், அதே போன்று நானும் உங்களை அடிக்க வேண்டும் என்று நான் ஆர்வம் கொள்ளுகின்றேன் என்று சஹாபாக்கள் மத்தியிலே ஹஜ்ரத் உக்காஷா அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். நீளமான ஒரு வரலாறு. வீட்டிற்கு சென்றார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சாட்டையை கொண்டு அடித்தார்கள் அந்த சாட்டை அங்கே வழங்கப்படுகின்றது. அதை எடுத்துக்கொண்டு வந்து சஹாபாக்களுக்கு முன்னால் இருக்கின்ற நேரத்திலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வேலையில் கிடந்த அந்த ஆடைகளை நிகழ்த்தி காட்டுகின்ற பொழுது ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாய்ந்து சென்று முகமாக பாய்ந்து சென்று பிடிக்கின்ற அந்த வகையை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முத்திரையின் மீது தங்களுடைய இதழ்களால் முத்தமிட்டு பின்னே வாங்கி வருகிறார். நம்மெல்லாம் அறிந்த ஒரு வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவிற்கு நாம் பாசம் வைக்க வேண்டும், எந்த அளவிற்கு நாம் நேசம் வைக்க வேண்டும், அவர்களோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அதற்கு உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு உயர்ந்த ஒரு வரலாறு. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நற்சோபனம் சொன்னார்கள், சுப செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை வழங்குவார், அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவார். நீங்கள் செய்த இந்த செயலுக்கு, நீங்கள் நடந்து கொண்ட இந்த முறைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை வாக்களிக்கின்றான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மாய் வளர்ந்தவர்கள் சொன்னார்களே, அந்த நிகழ்வில் ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு நபித்துவத்தினுடைய முத்திரையின் மீது தங்களுடைய இதழ்களால் முத்தமிட்ட ஒரு வரலாறு ஹதீசுகளில் பொன்னெழுத்துக்களால் அது பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய முத்திரையை பார்த்த இரண்டாவது ஒரு சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய முத்திரையை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின் பிரகாரம் தான் புறாவினுடைய முட்டையை போன்று நபித்துவத்தினுடைய முத்திரை அமைந்திருந்தது என்று இந்த அறிவிப்பை கொண்டுதான் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நபி அவர்களுக்கு பின்னால் சென்று வரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக் கொண்டேன். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய முத்திரையை என்னுடைய இரண்டு கண்களால் கண்குளிர நான் கண்டேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். மூன்றாவது ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இவர்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் தான் நபி அவர்களுடைய முத்திரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடது பக்கத்தினுடைய தோள் விழுத்திற்கு மேலாக இருந்தது என்கின்ற அறிவிப்பை இவர்களுடைய அறிவிப்பில் இருந்து தான் மற்ற சஹாபாக்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நான் அமர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். நான்காவதாக ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய முத்திரையை நான் பார்த்தேன் என்று அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றதும் நபி அவர்களுடைய கண்ணியத்தின் பொருட்டால் இஸ்லாத்திற்கு உள்ளே வந்ததும் அதற்கு பின்னால் நபி அவர்களுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டதும் அந்த நெருக்கத்தின் பின்னணியில் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய முத்திரையை அவர்கள் பார்த்த அந்த நிகழ்வுகளை ஒரு நீளமான வரலாறாக ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளில் குண்டெழுத்துக்களால் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஐந்தாவதாக ஹஜ்ரத் ஸாயிப் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய முத்திரையை நான் பார்த்தேன் என்று அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். ஆறாவதாக உம்மு காலித் பின்த் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சின்ன குழந்தையினுடைய அந்த சஹாபியினுடைய வரலாறு. அவர்களுடைய காலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து இவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், இவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய அந்த வாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. நபி அவர்கள் அந்த குழந்தைக்கு துஆ செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கீழே குனிந்து துஆ செய்கின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய முத்திரையை நான் பார்த்தேன் என்று உம்மு காலித் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வரலாறை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். இப்படி சஹாபாக்களில் பெரும் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய அந்த முத்திரையை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று
சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். அவர்களுடைய ஆசைகளில் ஒரு சில சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அதை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். நம்முடைய வாழ்வில் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தினுடைய முத்திரையோடு சேர்ந்து நபியை கனவில் காண வேண்டும் என்கின்ற அந்த நல்ல ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் தரவில்லை. ஆண் குழந்தைகளை அல்லாஹ் தரவில்லை. கொடுத்த அத்தனை குழந்தைகளையும் அல்லாஹ் எடுத்துக் கொண்டான். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சஹாபாக்களுக்கு இவ்வாறு சொன்னார்கள், என்னுடைய வாரிசு இப்ராஹிம் அவர்கள் மாத்திரம் இந்த துனியாவில் உயிரோடு இருந்திருந்தார். இப்ராஹிம் நபி அவர்கள் மாத்திரம் இந்த துனியாவில் உயிரோடு இருந்திருந்தார். அல்லாஹ் அவர்களை நபியாக ஆக்கி வைத்திருப்பான். எனக்கு முன்னால் உண்டான நபிமார்களே, இத்தனையோ நபிமார்களுடைய வாரிசுகளை இந்த துனியாவில் அவர்களை மீண்டும் அல்லாஹ் நபியாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்னுடைய மார்க்கத்தினுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அருமை மகனார் இஸ்மாயிலை அல்லாஹ் ஒரு நபியாக இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணங்களை சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய வாரிசுகளில் லா நபிய பாதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் இல்லை என்பதை இந்த துனியாவும் இந்த உலக மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த ஆண் வாரிசுகளையும் அல்லாஹ் எடுத்துக் கொண்டான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளில் பொதிந்து கிடக்கிற விஷயங்களை எல்லாம் ஆய்வாளர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் ஒரு நேரத்தில் சஹாபாக்களுக்கு இந்த ஹதீஸை சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடையாது. அப்படி யாராவது நபி என்று உலகத்தில் அவர்கள் வாதிட்டால் அவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு பின்னால் 20 நபர்கள் நபி என்றவர்கள் வாதிடுவார்கள். இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் எனக்கு பின்னால் 27 நபர்கள் நபி என்று வாதிடுவார்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சஹாபி அந்த விஷயங்களை இமாம்கள் ராவிகள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். அந்த 20 பேர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று வாதித்த அத்துணை பேர்களும் பொய்யர்கள் என்ற முத்திரையோடு இந்த உலகத்தில் அவர்கள் வர வந்தார். ஈரானிலே பிறந்த ஒரு மனிதர், ஈரானிலே பிறந்த ஒரு மனிதர் இன்றைக்கும் அந்த வரலாறு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. காதியானிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி ஒருவர் என்று ஒன்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கும் அவர்கள் வாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதற்கும் அதற்குண்டான போராட்டங்கள், அதற்குண்டான கருத்து வேறுபாடுகள், அதற்குண்டான செய்திகள் எல்லாம் இந்த உலகத்தில் பரவிக் கொண்டிருக்கின்றது. எந்தெந்த இடங்களில் எல்லாம் நபி என்று வாதிடுகின்றார்களோ, எந்தெந்த இடங்களில் எல்லாம் நபிக்கு பின்னால் நான் நபி என்று சொல்லுகின்றார்களோ அத்துணை பேர்களுடைய முகத்திரைகளையும் கிடைத்து இந்த உலகத்தில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சார்ந்த பெரும் உலமாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்புகளை எடுத்துச் சொல்லி நபி அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடையாது என்கின்ற அந்த உயர்ந்த தத்துவத்தை முஃமின்களுடைய உள்ளங்களில் இன்றைக்கும் ஆழமாக அவர்கள் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் மறக்க முடியாத ஒரு ஹதீஸாக லா நபிய பாதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடையாது என்று இன்னும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஹதீஸை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஈரானிலே பிறந்த ஒரு மனிதர், நான் நபிக்கு பின்னால் அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த மன்னருக்கு முன்னால் அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார். அந்த மன்னருக்கு முன்னால் அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், உங்களை போன்று ஒருவர் நபி என்று வாதித்தார், சமீபத்தில் தான் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது என்று சொன்ன பொழுது இவர் சொன்னார், அவர் பொய்யனாக இருக்கின்றார், அவர் சொல்ல வேண்டிய அந்த செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லாமல் இருக்கின்றார் என்று தனக்குண்டான அந்த செய்திகளை தான் நபி என்று வாதித்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பொய்யன் என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரை அந்த மக்களால் அவர் குத்தப்பட்டு இறுதியாக பொய்யனாகவே இந்த உலகத்தில் அவர் மரணித்துக் போனார் என்ற செய்திகள் வரலாறுகளில் நமக்கு ஏராளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 20க்கும் மேற்பட்டவர்கள் தன்னை நபி என்று இந்த உலகத்திலே வாதிட்டார்கள். அத்துணை பேர்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த பூமியில் ஒரு இழிவான ஒரு வாழ்வை இவர்கள் சந்தித்தார்கள் என்ற செய்திகள் வரலாறுகள் நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகின்றன. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் வந்தான்.
அவர்களிடத்திலே ஒருவர் வந்தான். அவர் சொன்னார், நானும் என நபிக்கு பின்னால் நான் நபியாக இருக்கின்றேன், அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வந்து அவர் சொன்ன பொழுது இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் உள்ளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள், எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள், இவர் குஃப்ரிலே இருக்கின்றார், இவரிடத்தில் நாம் வாதிட்டால், இவரிடத்தில் நாம் தர்க்கவாதம் செய்து கொண்டால் நம்முடைய நேரங்களும் காலங்களும் வீணாகி போய்விடும் என்று அவரை தூர தள்ளிவிட்டு அவரிடத்தில் எந்த விதமான விஷயங்களையும் பேசாமல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று செய்தி நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வரிசையிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்புகளில் காத்தமன் நபுவத் நபித்துவத்தினுடைய முத்திரையை உயர்ந்த ஒரு செய்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களின் மானிசாக்களில் ஒரு உயர்ந்த ஒரு மானிசாவாக நபித்துவத்தினுடைய முத்திரையை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட தன் அல்லாஹ் என்னை காத்தவன் நபியாக முத்திரை நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் என்று நபியவர்கள் தங்களுடைய முத்திரையை யாருக்கும் திறந்து காட்டவில்லை. ஆனால் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொண்டார்கள். முன்னுண்டான வேதங்களில் எப்படி சொல்லப்பட்டதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்புகளை முன்னுண்டான வேதங்களில் எப்படி சொல்லப்பட்டதோ அதை அப்படியே நாம் கண்டுகொண்டோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய அந்த முத்திரையுடைய செய்திகள் உட்பட முன்னுண்டான வேதங்களில் பதிக்கப்பட்ட ஒரு செய்திகள், முன்னுண்டான வேதங்களில் வாசிக்கப்பட்ட ஒரு செய்திகள் என்பதை சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டதன் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுத்தார்களோ அந்த கண்ணியம் நபித்துவத்தினுடைய முத்திரையினுடைய அடிப்படையில் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் சிறப்புகளை நபித்துவத்தினுடைய முத்திரையுடைய செய்திகளை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். அந்த வரிசையில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது உயிரினும் மேலான கண்ணுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுகின்ற பொழுது நபித்துவத்தினுடைய முத்திரையோடு அவர்களை கனவில் காண வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டும். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு வர்ணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து வருணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை முழுமையான ஆசலத்தினுடைய அனைத்து அதாவுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.